ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சாம். அந்த ஆலமரத்துல ஒரு புத்திசாலியான காக்கா ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அது எப்பவுமே உணவு தேடுறதுக்காக காலையில பறந்து போறது மாதிரி அன்னைக்குமே பறந்து போச்சாம். எப்பவுமே பறந்து போற மாதிரி பறந்து போயிட்டு இருக்கிறப்போ கீழே ஒரு பொருள் சத்தமாவும் வெளிச்சமாவும் இருக்கிறத பார்த்துச்சாம். அது என்ன பொருள்னு பார்க்கலாம்னு அந்த காக்கா கீழே இறங்கி போயிச்சான். அது பார்த்தா அது ஒரு மொபைல் போனும் பக்கத்துல டிவியும் ஓடிட்டு இருந்துச்சாம். டிவியில சீரியல் ஓடிட்டு இருந்தது பார்த்த காக்கா அந்த சீரியலையே பார்த்துட்டு உட்காந்துடுச்சான். ஒருவேளை அந்த காக்காவும் ஒரு பொண்ணா இருக்கும் போல அதான் பார்த்துட்டு உட்காந்துடுச்சு. இப்படியே காக்கா டிவியை பார்த்துட்டு தான் எதுக்கு வந்தேன்னு தெரியாம எதுவுமே ஞாபகம் இல்லாம டிவியை பார்த்துட்டு 2 நாளைக்கு அங்கேயே உட்காந்துடுச்சான். சரியானா கரண்ட் போனதுல டிவி ஆஃப் ஆயிடுச்சான். இதை பார்த்த காக்கா பக்கத்துல மொபைல் போன் இருந்தது பார்த்துச்சான். மறுபடியும் அந்த மொபைல் போன்ல காக்கா ரீல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிச்சான். இப்படியே தான் எதுக்கு வந்தோன்னு தெரியாம 3 நாளைக்கும் அங்கேயே அந்த மொபைல் போன்லயும் டிவியையும் பார்த்துட்டு உட்காந்துடுச்சான். இப்படியே டிவியையும் மொபைல் போனையும் பார்த்துட்டு இருந்த காக்கா தான் எதுவுமே சாப்பிடாதனால அது உடம்புல எந்த விதமான சத்தம் இல்லாம மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சான். அப்போதான் காக்காக்கு புரிய வந்துச்சு தான் நிஜ உலகத்தை விட்டுட்டு ஒரு மாயமான உலகத்துல பார்த்துட்டு மாட்டிக்கிட்டு நம்ம இருக்கிறோம்னு. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட காக்கா மெல்லமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு வெளியில பறந்து போய் அங்க இருந்த ஒரு மாம்பழம் மரத்துல உட்காந்துடுச்சான். அந்த மரத்துல இருந்த கொஞ்சம் மாம்பழங்களை சாப்பிட்டு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிச்சான். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். வரட்டா? ஒரு நிமிஷம். நீங்க வேற ஒரு கரும்பு வரணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.